ஆண்டவராகிய இயேசுவின் அதி உன்னதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, புதிய வருஷத்தின் இந்த ஆரம்ப நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையின் கரத்தில் உங்கள் எல்லோரையும் நம் எல்லோரையும் சர்வலோகத்தை ஆளுகை செய்கிற கர்த்தருடைய கிருபையும் தயவும் உங்களை நம்மை மூடிக்கொள்ளும்படி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களில் கர்த்தாதி கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த அழைப்பை, ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய வாழ்க்கை, புதிய வருடம், புதிய அடையாளம், புதிய ஆசீர்வாதம், புதிய அபிஷேகம், புதிய அற்புதங்கள், புதிய வீடு, புதிய எதிர்காலம் என்று சொல்லி எல்லாவற்றையும் புதிதாக நம் முழு உலகில் உள்ள எல்லாரும் எதிர்பார்ப்பது நியாயம்தான். இந்த புதிய வருஷத்தில் அதிலும் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற கிறிஸ்தவ மக்கள் புதிய புதிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உலகம் எங்கும் இந்த புது வருஷத்தில் நாம் பற்றிக்கொள்வது, அதை நாம் விசுவாசிப்பது, அந்த வாக்குத்தத்தங்களை எண்ணியே நாம் புது வருஷத்தை ஆரம்பிப்பது என்பது நமது வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் புதிதாக எதிர்பார்க்கிறோம் என்பது அது காட்டுகிறது. அதுவும் நல்லதுதான். ஆனால் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கு சிங்காசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருப்பதை யோவான் காண்கிறார். அந்த சிங்காசனத்தின் சர்வத்தையும் ஆளுகை செய்யும் கர்த்தராக இயேசு சொன்ன செய்தி, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி. ஆமாம் அன்பானவர்களே, வருஷத்தின் ஆரம்ப நாளில் மாத்திரமல்ல, கர்த்தராக இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவாதி தேவன் சகலத்தையும் புதிதாக்குற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே அவர் எல்லாவற்றையும் புதிதாக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். புதிய வாழ்க்கை, புதிய வருஷம், புதிய எதிர்காலம், புதிய அடையாளம், புது ஆசீர்வாதம், புது ஐக்கியம், புது அபிஷேகம், புதிய குடும்பம் என்று சொல்லி எல்லாவற்றிலும் புதிதாய் நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றுகிறார் என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நுழைந்தால் புது படைப்பாக மாறுகிறான். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் நுழையும் அந்த அர்ப்பணிக்கும், அந்த ஒப்பு கொடுக்கும் அந்த அர்ப்பணிப்பினுடைய மகத்துவத்திலிருந்து தான் சகலமும் புதிதாகிறது. அதோடு மாத்திரமல்ல, நமது வாழ்க்கையை கேடு உண்டாக்கும், பலவீனப்படுத்தும், ஆசீர்வாதங்களை தடுக்கும், சுகமாவதை தடுக்கும் பலவிதமான பாவ நாச மோசங்களிலும் நிர்மூலமாக்கப்பட்டு விடுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை அற்புதம் அல்லவா? ஆகவே அன்பானவர்களே, எல்லாவற்றையும் புதிதாக எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தான் ஆவியான தேவன் இந்த செய்தியை தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுங்கள். உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய நோக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய தொழில், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பிள்ளைகள், கணவன் மனைவி உறவு, சொந்த பந்தங்கள், எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் நம்மை உண்டாக்குற ஆண்டவராய் இயேசுவின் கரத்தில் நாம் கொடுக்கும்போது, சிங்காசனத்தில் இருக்கிற ராஜாதி ராஜாவின் கரத்தில் நாம் அர்ப்பணிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றுமுடியுமாய் நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது எல்லாவற்றையும் தேவன் புதிதாக மாற்றி விடுகிறார். பழைய பாவங்களும், பழைய சாபங்களும், பழைய பகைகளும், விரோதங்களும், பழைய கேடுகளும், பழைய அசுத்தங்களும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் அது அழிந்து போய் விடுகிறது. இது எத்தனை அற்புதம் அல்லவா? ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சிமார்களே, அருமையான பெரியோர்களே, அருமையான பெற்றோரே, அருமையான விசுவாசிகளே, நீங்கள் எந்தெந்த துறையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் இப்பொழுதே நீங்களும் நாமும்
நுழைய ஆயத்தமாக வேண்டும். அப்பொழுது பழையவைகள் ஒழிய ஆரம்பிக்கும், புதியவைகள் நமது வாழ்க்கையில் நம்மை தேடி வந்துவிடும். அப்படி அர்ப்பணித்து கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்வோமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் சிங்காசனத்தில் ஆளுகை செய்கிற கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நுழையும் போது எல்லாம் புதிதாய் மாறிவிடுகிறது, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போய்விடுகிறது. இது ஏதோ வருஷத்தின் ஆரம்ப நாளில் மாத்திரம் நடக்கிற காரியம் அல்ல. யாரெல்லாம் எந்த நேரத்தில் கர்த்தராக இயேசுவை தன் இரட்சகராக, மீட்பராக, தெய்வமாக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நேரத்தில் அவர்களுடைய பழைய பாவங்கள், பழைய அசுத்தங்கள், பழைய சாபங்கள் அவர்களை விட்டு அழிந்து விடுகிறது. புதிய ஆசீர்வாதங்கள், புதிய அடையாளங்கள், புதிய அற்புதங்கள், புதிய சுகபலன்கள், புதிய எதிர்காலங்கள், புதிய வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாகிறது. அப்படி எங்கள் தேவன் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.